காட்டுமன்னார் கோயில் பகுதியில வந்து அதீத கனமழை பெய்தனால் வந்து பாதிக்கப்பட்ட பகுதியில் உழவர்கள் நலத்துறை அமைச்சர் வந்து தற்போது பார்வையிட்டு வந்துட்டு இருக்காரு. அவரிடமே சில கேள்வி இருப்போம். சார், தற்போது இந்த பகுதியில் வந்து அதீத கனமழை பெய்ஞ்சிருக்கு. இதனால வந்து பாதிக்கப்பட்ட நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதற்கு ஏதாச்சும் நிவாரணம் கொடுத்து நடவடிக்கை மேற்கொள்வீங்களா? இது திடீரென்று இந்த காட்டுமன்னார் கோயில் பகுதி, அதுவும் அரியலூர் மாவட்டத்தில் பெய்த மழை இது வீராணா ஏரியில் மீறி தண்ணீர் வந்த காரணத்தால் திடீரென்று ஒரு 4 அடிக்கு மேல் இங்கே தண்ணீர் வந்தது காரணம். அதன் காரணத்தால் இப்போது வீராணா ஏரியுடைய தண்ணி மீது வெளியேற்றுகின்ற தண்ணி கிட்ட 18,000 கனஅடி தண்ணி திறந்து விடப்பட்டிருக்கிறது. அது அதனுடைய கொள்ளளவு இந்த 10,000 கனஅடி கொள்ளளவு 18,000 கனஅடி திறந்த காரணத்தால் இப்போது இந்த பகுதி கிழக்கு பொள்ளாச்சி பிளாக், அதே போல காட்டுமன்னார் பிளாக், அதே போல கீழப்பாளையம் பிளாக் உள்ள தண்ணீரால் சூழப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 385 குடும்பங்கள் இப்போது பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 15,000 பேருக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அது கணக்கெடுக்கின்ற பணி தண்ணீர் வடிந்தவுடன் கணக்கெடுத்த பணி நடைபெறும். அதற்குரிய நிவாரணங்கள் வழங்கப்படும். இந்த மழைகள் வந்து பார்வைக்கு கவனத்துக்கு செல்லப்பட்டிருக்கு. இதோட இது சம்பந்தமாக தலைமைச் செயலகத்தில் அவர் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மழை வந்து டெல்டா மாவட்டங்கள் பல்வேறு இடங்கள் அதிக பாதிப்பை கொடுத்திருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா விவசாய நிலங்கள் மொழி இருக்கு. கடைமடை பகுதியில் வந்து கடந்த ஆண்டு வந்து நிவாரண தொகை வந்து சரியான முறையில் கொடுக்கல என்ற குற்றச்சாட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம வந்து காப்பீடு தொகையும் சரியான முறையில் சென்று செல்ல இருக்குது. இப்ப காப்பீடு செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டு இப்போது கடந்த மாதம் காப்பீடு செய்கிற பணி முடிந்திருக்கிறது. அதற்குரிய நிவாரணங்கள் வழங்க பாதிப்பு அவர்கள் கவனத்தில் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. ஆக உடனுக்குடன் நிவாரணத்தை வழங்குகின்ற முதல்வர் அவர்கள் இருக்கின்ற காலத்தால் இது போன்ற கோரிக்கைகள் வந்து கொண்டிருக்கிறது. இதுவரையில் கிட்டத்தட்ட இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட காப்பீட்டு நிறுவனங்கள் 2021 1699 கோடியும், 2022-23 1764 கோடியும், 2023-24 457 கோடியும், 2024-25 160 கோடி ரூபாய் நிவாரணங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இழப்பீட்டு தொகை கிட்டத்தட்ட அதிக அளவு கோடிக்கணக்கு தான் இப்ப விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. தற்போது வந்து காட்டுமன்னார் கோயில் பகுதியில் பாத்தீங்கன்னாக்க குறிப்பா வந்து கதிர் வரக்கூடிய சூழல் வந்து பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. காட்டுமன்னார் கோயில் பகுதியில் பாத்தீங்கன்னாக்கா குறிப்பா கதிர் வரக்கூடிய சூழல் வந்து பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால முற்றிலும் இந்த பயிர்கள் அழிஞ்சதாவே இந்த விவசாயிகள் கருதுறாங்க. இந்த உடனடியாக அதுக்கு நிவாரணம் கொடுக்கிறது நடவடிக்கை மேற்கொள்வீங்க? இதனுடைய கணக்கெடுக்கின்ற பணி அதனுடைய பயிருக்கு ஏற்ப நடைபெறுகிறது. தண்ணீர் வடிந்த பிறகு இது நெடுநாள் தண்ணீர் தேங்கினால் அது கண்டிப்பாக வளர்வதற்கு கஷ்டம். அதனால எப்படி தண்ணியுடைய வடிந்த பிறகு அதனுடைய பயிரின் தன்மைக்கு ஏற்றவாறு நிவாரணங்கள் வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை முதல்வர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். கணக்கெடுக்க வேண்டும் என்று முதல்வர் உடனடியாக அடிப்படையில் இப்போது கணக்கெடுக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கிறது. முதல்வருடைய கவனத்தில் சென்று அவருடைய நிவாரணங்கள் வழங்கப்படும். ஓகே, தேங்க்யூ சார்.